அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோகிராஃபி ஆப்ஷனல் பேட்ச், ஜிஎஸ் அண்ட் ஆப்ஷனல் மெயின்ஸ் 2025க்கான டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டிசம்பர்லேருந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் சிசாட் பேட்சஸும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நவ். How many of the following regions are linked with the issue of India-China disengagement of forces along the line of actual control? Demchok, Depsang, Pankangso, Gogra, Hot Spring. இதில் எந்த regions எல்லாம் வரும்? How many? The answer is option C, all four. இந்த 4 ரீஜனுமே வரும். ரீசெண்டாக இதில் லோக்சபா இதில் ஒரு கொஸ்டின்ஸுக்கு ஃபாரின் மினிஸ்டர் ஆன்சர் பண்ணுறப்போ இது ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்திருந்தது ஆன்சர். ஓகே, இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. இந்த மேப்பை நோட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த ரீஜியன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, தென் how many of the following countries have border with China? South Korea, North Korea, Russia, Uzbekistan. Only one, only two, only three, all four. The answer is option B, only two. இதில் நார்த் கொரியா வரும், ரஷ்யா வரும். சவுத் கொரியாவும் உஸ்பெகிஸ்தானும் சைனாவுடைய பார்டரில் வராது. சவுத் கொரியாவுக்கு நார்த் கொரியாவோட மட்டும்தான் பார்டர் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் இதெல்லாம் பவுண்டரியாக இருக்கும். ஆப்கானிஸ்தான்லாம் பவுண்டரியாக இருக்கும் சைனாவுக்கு. அந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டோம் அப்படின்னா, சவுத் கொரியாவில் பிரசிடென்ட் வந்து மார்ஷியல் லா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அது நிறைய கண்ட்ரி வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. சில கண்ட்ரிஸ் நாங்கள் அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இஷ்யூ. ஏன்னா சவுத் கொரியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து சடனாக டிக்ளேர் பண்ணது அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரியுமே கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை கொஞ்சம் ஒத்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட இஷ்யூ இது. அதனால் கொஞ்சம் இன்டர் ரிலேட்டடாக சைனாவுடைய பார்டர் வச்சு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் சைனாவுடைய பார்டர். கிளாக் வைஸில் வந்தீங்கன்னா கீழேருந்து வியட்நாம், லாவோஸ், மியான்மர், இந்தியா, பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தஜிக்ஸ், கிர்கிஸ், கசகஸ்தான், ரஷ்யா, மங்கோலியா, நார்த் கொரியா. ஸோ இந்த 14 countries. Okay. Which of the following statements are correct? In exercise of the powers conferred by Article 124 of the Constitution, the Union Law Minister is pleased to appoint a judge of the Supreme Court. Second, the appointment of judge to the Supreme Court can be done by Chief Justice of India without the knowledge of President. Answer option D, neither one nor two. ஏன்னா லாஸ்ட் ஒரு நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கமெண்டட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலை, கொலேஜியம் ரெக்கமெண்ட் பண்ண இதை வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணலன்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஒரு 3-4 மாதமாகவே கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த கொலேஜியம் வேண்டாம், கவர்மெண்ட் வந்து வேற இன்னொரு ப்ரொசீஜர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு அது ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அந்த கொலேஜியம் ரெக்கமெண்டேஷனும் ரொம்ப பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்குன்னு ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஓகே, அதனால இந்த ஆர்டிகல் 124 ரிலேட்டடாக வந்து கண்டினியூஸ் நியூஸ் இருக்குது, அதனால அதை கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவீங்க மோஸ்ட்லி, ஏன்னா யூனியன் லா மினிஸ்டர்னு கொடுத்துருக்குறோம். ஸோ யூனியன் லா மினிஸ்டர் அந்த மினிஸ்ட்ரியிலிருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு, அவங்க பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் which of the following mammals in India are considered critically endangered? Malabar's large spotted civet, hungul, Jenkins shrew, large rock rat. Answer option D, 1, 2, 3 and 4. இந்த 4மே உண்டு. மலபார் லார்ஜ் ஸ்பாட்டட் கிவட் கேரளா அந்த ரீஜியன், ஹங்குல் காஷ்மீரில் இருக்கிறது, டச்சிகாமில் மட்டும்தான் இப்போ இருக்குது. டோட்டல் பாப்புலேஷனே ஒரு 150 தான் இருக்குது. ஜென்கின்ஸ் ஒரு ரேட், ஒரு வகையான ரேட்டு அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டில் இருக்குது. லார்ஜ் ரேட் ஈஸ்டர்ன் கட்ஸ், பர்டிகுலர் தமிழ்நாடு இந்த சேலம் இந்த ரீஜன், ஏற்காடு இந்த ரீஜியன்ஸில் இருக்கிற ஒரு ரேட்டு எல்விரா ரேட்னு சொல்லுவோம் அதை. ஸோ இது எல்லாமே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு தான். ஸோ இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டோம் அப்படின்னா, நியூஸில் வந்து டிசம்பர் 4 வேர்ல்டு வைல்டு லைஃப் டேக்கான ஒரு நியூஸ் வந்திருந்தது. இந்தியா வந்து ஒரு மெகா டைவர்ஸ் கண்ட்ரி, ஏன் இது மெகா டைவர்ஸ் கண்ட்ரியாக இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு நியூஸ் வந்திருந்தது, அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, தென் which one of the following elements has been known to damage multiple organs even at low concentration by accumulating in soft tissue and preventing normal cellular function? Carbon dioxide, fluoride, mercury, ozone. Answer கெஸ் பண்ணிடலாம். மெர்க்குரி. ஓகே, ஃப்ளூரைடு வந்து இந்த டீத் அஃபெக்ட் பண்ணும், பல்களை அஃபெக்ட் பண்ணும். மெர்க்குரி தான் அதில் பெரிய இது.
ஓகே. என்ன எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது. போபால் கேஸ் ட்ராஜடி ரிலேட்டடான நியூஸ். ஸோ அதில இன்னும் நிறைய பேர் காம்பன்சேஷன் வரலங்கிற நியூஸும் இருக்குது. அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில சுத்தி இருக்க இதில இன்னும் பொல்யூட்டன்ஸ சரியா மத்திய பிரதேச கவர்மெண்ட் கிளீன் பண்ணல. அப்படிங்கிற இஷ்யூஸும் போயிட்டு இருக்குது. அப்படி பொல்யூட்டன்ஸ் இன்னும் அங்கேயே இருக்கிறதுனால வந்து நிறைய ஜெனரேஷன் இன்னும் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நியூஸ்ல இருந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மெத்தில் ஐசோசைனைடு அந்த கேஸ் ரிலீஸ் ஆகி அதிலிருந்து கான்சிக்வன்ட் அது போக ஹெவி மெட்டலுடைய பொல்யூட்டன்ஸும் அந்த ரீஜனில் இருக்குது. ஸோ இதுதான் நியூஸ். அண்ட் ஆனிவர்சரி வேறு அந்த போபால் கேஸ் ட்ராஜடி 1984 டிசம்பர் 2-3 நடந்துச்சு. அதனால் இந்த ஒரு 2-3 நாளாக இது ரிலேட்டடான ஆர்டிக்கல் நியூஸஸ் வந்துகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ பர்டிகுலராக அந்த பொல்யூட்டன் நமக்கு தெரியணும். டன். ஸோ டு எவாலுவேட் கரண்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் மூலமாக ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ப்ரிப்பரேஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அண்ட் டெஸ்ட் எடுத்துட்டு வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் டிஸ்கஷன் பார்க்குறது. ஓகே. வேறு எதுவும் டவுட் இருந்தது இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு ஜிஎஸ் ரிலேட்டடான வீடியோஸ், ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் ஆர் எனி அதர் சப்ஜெக்ட்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 9003777380 8489777380. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.